ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் நெக் மட்டும் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கலாம் அப்படின்னு தான். நேரத்தைக்கு வீடியோவில் மேல் சைடு சிங்கிள் கிளாத் வச்சு அடித்து திருப்புறது எப்படின்னு பார்த்தோம். இது ஒரு காட்டன் ப்ளவுஸு. இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். தையல் இருக்கிறதும் தெரியாது, தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அதில் தைச்சி பழகிட்டால் அடுத்ததான் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மெத்தேடில் எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸு உள் சைடு வெளி சைடு மார்க் பண்ணிக்கலாம். லைட் கலரில் இருக்கிறது உள் சைடு, மேல் சைடு டார்க்காக இருக்குது. லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம் கட் பண்ணது. உள் சைடு அடிச்சதுல பிறகு நெக்கில் கட் பண்ண பீஸ் இருக்குது, அது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கீழ் சைடு வளைவாக வர்றதுக்கு துணி விட்டுடலாம். லைனிங் கிளாத் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை ப்ளவுஸில் கட் பண்ண கெட்டியான கிளாத்து காட்டன் கிளாத் தான், அதையும் நாம் உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். கீழ் சைடு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அடித்து திருப்புறதுனால மேல் சைடு வர்றதா ஃபஸ்ட்டு உள் சைடு வரணும் ப்ளவுஸ் கிளாத்தில், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அடித்து திருப்பும்போது மேல் சைடு கிளாத்து கரெக்டாக வந்துடும். 4 இன்ச் அளவுக்கு சின்ன தையல் வச்சு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறது காட்டன் கிளாத்து எங்கேயும் நகராது, தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு பீஸ் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சுக்கலாம். மேல் சைடு அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராமல் இருக்கணும்னா ஒரு ஊசியில் கூட குத்தி விட்டுக்கலாம் சென்டரில். இல்லைனாலும் சென்டரில் ஒரு பெரிய தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடித்த பின்னாடி அந்த தையலை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நெக் பீஸில் இருக்கிறத கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸு ரெண்டுமே தைச்சி எடுத்தாச்சு. அதிகமாக இருக்கிறத சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு பீஸு இதே மாதிரி தான், கழுத்து சுற்றளவோட 1 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி பெரிய கிளாத் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். உள் சைடு 3/4 இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு துணி இருந்தாலே போதும். வளைவு வர்ற இடத்துக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா திரும்பி வரும். பேக் சைடு பீஸும் இதே மாதிரி தான் வளைவாக இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். பேக் சைடு பீஸு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன் தைச்சு. ஃப்ரண்ட் பீஸை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஷோல்டரில் இதில் தையல் அடித்தோம்னா மேல் சைடு தையல் இருக்கிறது தெரியாது. பேக் சைடு பீஸு ஏற்கனவே தைச்சி எடுத்து வச்சுருக்கு இதே மாதிரி. அதுக்கு உள் சைடு லைனிங் கிளாத் வச்சுருக்கு. ஷோல்டர் இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் 2 பீஸும் வச்சு. போன ப்ளவுஸில் பார்த்தது ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது அந்த மாதிரி தைச்சோம்னா ஓரளவுக்கு செட் ஆகிக்கும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததையும் இந்த மாதிரி தைச்சோம்னா தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஒரு 10 ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி அடுத்ததான் இந்த மெத்தேடில் தைச்சிக்கலாம். ஷோல்டர் 2 தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இப்போ எடுத்தோம்னா எல்லா பீஸும் அட்டாச் ஆகிருக்கும். நெக்கு தையலும் ஃபினிஷிங் ஆகிருக்கும். ஜாயிண்ட் பேக் சைடு போகிற மாதிரி அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். தையல் அடிக்கும்போது கரெக்டாக 2 பீஸ்லேயும் சென்டரில் வரணும். ஒன்று அந்த சைடு இந்த சைடு தள்ளி வரக்கூடாது. மேல் சைடு ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த தையல் அடித்து சுற்றி தையல் அடித்தோம்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயிண்ட் ஆயிரும். டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணவே ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தடாக தெரியும். ஆனால் அந்த நெக்கு தையல் அடிக்கிறது மட்டும் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு கெட்டியாக இருக்கிற கிளாத்துக்கெல்லாம் அடிச்சுக்கலாம். இதே சிந்தட்டிக்கு பாலிஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தைக்கிறது ரொம்ப சிரமம். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மெத்தேடு மாற்றிக்கலாம்.
ஊசியோட தையல் அடிக்கும்போது கீழ் சைடு இறங்காமல் தைச்சிக்கலாம். கீழே இறங்கிருச்சு அப்படின்னா கழுத்து நல்லா இருக்காது, ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் பொறுமையாக தைச்சிக்கலாம். லைனிங் கிளாத்து மேலே வராமல் உள் சைடு இழுத்த மாதிரி வச்சு அப்புறமா தைச்சிக்கலாம். முதல் தையல் அடிக்கும்போது வேகமாக தைக்க முடியாது. கொஞ்சம் தைச்சதையும் கிளாத்து நகர்ந்துருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். 4 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் அடிக்கும்போது வேணால் வேகமாக தைச்சிக்கலாம். வளைவு வரும்போது இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். வளைவான ஷேப்புக்கு அதுக்கு பின்னாடி தைச்சோம்னா சரியாக வந்துடும். ஷோல்டர் கரெக்டாக சென்டர்லேயே வந்திருக்கு, எங்கேயும் நகரல. அடுத்ததாக இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம் 4 இன்ச் அளவுக்கு. இதுக்கு பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்கம் வராது. இந்த வீடியோவில் நெக்கு மட்டும் எப்படி தைக்கலாங்கிறத தான் பார்க்குறோம். ஒரு ப்ளவுஸ் முழுசாக தைக்கிறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இருக்கும். அந்த மாதிரி தைச்சி பழகுன பின்னாடி இந்த மெத்தேடில் தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவோட லிங்க்கு கீழ் சைடு இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங்கை எப்படி தைக்கலான்னு அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு தையலும் அடித்தாச்சு. மேல் சைடு தையல் இருக்கிறது தெரியாது, உள் சைடு மட்டும்தான் இருக்கும். கழுத்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்கு உள் சைடு துணி வச்சுருக்கு, அதனால் லூஸ் எதுவும் வராது. சரியான மேட்ச் நூல் மட்டும் போட்டுக்கணும். பெரிய தையல் வச்சு சைடில் பூரா தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்து மேல் சைடு வர மாதிரி வச்சு அடித்தோம்னா தான் சரியாக தெரியும். தையலும் கரெக்டாக வரும். ஷோல்டர் கரெக்டாக சென்டரில் வந்திருக்கு, துணி எதுவும் நகர்ந்து வரல. அது சரியாக வரணும்னா நாம் தைக்கும் போதே சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் நகர்ந்து இருந்தாலும் பாதியில் நிறுத்தி. தையல் அடித்த பின்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி தையல் அடித்து கிளாத்தெல்லாம் கட் பண்ண பின்னாடி பேக் சைடு மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு தைச்சிக்கலாம், அடுத்தது 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். 2 பேக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. பேக் சைடு ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. நெக்கு தையல் அடித்ததும் நீட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுக்கு சிரமமாக இருந்தனாலும் 4 ப்ளவுஸ் தைக்கும்போது சரியாக வந்துடும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.